அசிங்கமான வாத்துக்குஞ்சு. அது மதியத்தின் மயக்கமான நேரம். பண்ணை ஒரு அடுப்பு போல மிகவும் சூடாக இருந்தது. வேப்ப மரங்களின் நிழலில் சிட்டுக்குருவிகள் மட்டுமே சிணுங்கிக் கொண்டிருந்தன. மற்ற அனைத்தும் அமைதியாகவும் சமாதானமாகவும் இருந்தன. விவசாயியும் கூட தூங்கிக் கொண்டிருந்தார். குளத்தின் ஓரத்தில் ஒரு தாய்வாத்து எனினும் தூங்கவில்லை. அது எந்த நேரத்திலும் குஞ்சு பொரிக்க வேண்டிய அதன் முட்டைகள் மீது உட்கார்ந்திருப்பதில் மும்முரமாக இருந்தது. கடைசியில் அவள் முட்டைகளின் உள்ளே தட்டு 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 என்ற சத்தம் கேட்டாள். தட்டும் சத்தம் உரத்ததாக மாறியது. விரைவில் 4 அழகான சிறிய வாத்து குஞ்சுகள் வெளியே வந்தன. தாய் வாத்து அதன் கூட்டை விட்டு இறங்க இருந்தபோது இன்னும் ஒரு முட்டை மிச்சமிருப்பதை அவள் கவனித்தாள். சரி என்று அவள் பெருமூச்சு விட்டாள். இது குஞ்சு பொரிக்கும் வரை நான் காத்திருக்க வேண்டும். குளத்தில் மற்ற அனைத்து வாத்துகளும் மற்றும் அவற்றின் குஞ்சுகளும் குளிர்ந்த நீரை அனுபவித்து சுற்றி நீந்திக் கொண்டிருந்தன. ஆனால் தாய்வாத்து இன்னும் அந்த கடைசி முட்டை குஞ்சு பொரிக்கும் வரை காத்திருந்தது. சீக்கிரம் செய் என்று அவள் அதனிடம் கூறிக்கொண்டே இருந்தாள். மணி நேரங்களுக்குப் பிறகு முட்டை உடைந்தது. நீங்கள் பார்த்திராத மிக அசிங்கமான வாத்து குஞ்சு வெளியே வந்தது. மிகவும் பழுப்பு மற்றும் அசிங்கமாக. மறுநாள் தாய்வாத்து அதன் குஞ்சுகளுக்கு எப்படி நீந்துவது என்று கற்றுக் கொடுக்க குளத்திற்கு அழைத்துச் சென்றது. குவாக் 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 என்று அவள் கூறி தன் சிறியவர்களை பின்தொடரச் சொன்னாள். அவள் தண்ணீரில் இறங்கும்போது 4 வாத்து குஞ்சுகள் உள்ளே சென்றன. அதைத் தொடர்ந்து அசிங்கமான வாத்து குஞ்சு சென்றது. வாத்து குஞ்சுகள் விரைவில் மகிழ்ச்சியுடன் சுற்றி நீந்திக் கொண்டிருந்தன. மற்றும் அசிங்கமான வாத்து குஞ்சு கூட மிகவும் நிபுணராக இருந்தது. அதன் அசிங்கத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று தாய்வாத்து தனக்குள் கூறிக்கொண்டது. அது நிச்சயமாக நீந்த முடியும். நீச்சலுக்குப் பிறகு தாய்வாத்து தன் சிறியவர்களை தன் நண்பர்களுக்கு காட்ட அழைத்துச் சென்றது. பெரிய வான்கோழி தன் தலையை மறுபுடன் அசைத்து இது எவ்வளவு அசிங்கமாக உள்ளது என்று கூறியது. ஆனால் அது அற்புதமாக நீந்துகிறது என்று தாய்வாத்து கூறியது. ஆயினும் ரகசியமாக அவள் அசிங்கமான வாத்து குஞ்சு பற்றி கூச்சப்பட்டாள். பண்ணை முற்றத்தின் மற்ற விலங்குகள் அசிங்கமான வாத்து குஞ்சை கேலி செய்தன. மேலும் தாய்வாத்து பார்க்காதபோது அதன் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் கூட அதை கொத்தினார்கள். அன்றிரவு அசிங்கமான வாத்து குஞ்சு அழுது கொண்டே தூங்கியது. அது எழுந்தபோது நட்சத்திரங்கள் இன்னும் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. எனவே கேலி மற்றும் குத்துதல் நிறைந்த மற்றொரு நாளை பற்றி அஞ்சிய அசிங்கமான வாத்து குஞ்சு பண்ணையை விட்டு சாலை வழியாக சதுப்பு நிலங்களை நோக்கி நொண்டி நடந்து உயரமான நாணல்களில் தன்னை மறைத்துக் கொண்டது. பேங் பேங் பேங். அசிங்கமான வாத்து குஞ்சு கிட்டத்தட்ட தன் இறகுகளை விட்டு வெளியே குதித்தது. என்ன நடக்கிறது? நாணல்களில் இருந்து தலையை வெளியே நீட்டி கைகளில் புகைப்பிடிக்கும் துப்பாக்கிகளுடன் 2 மனிதர்களை அது கண்டது. பேங். மற்றொரு காட்டு வாத்து தண்ணீரில் விழுந்தது. நாள் முழுவதும் தோட்டாக்களை ஏழை வாத்து குஞ்சின் தலைக்கு மேலே விசில் அடித்தன. இவ்வளவு இடங்களில் வாத்து குஞ்சு அழுது, நான் ஏன் இதை தேர்ந்தெடுத்தேன்? கடைசியில் அமைதி குறைந்தது. வேட்டைக்காரர்கள் சென்றுவிட்டார்கள். இப்போது அசிங்கமான வாத்து குஞ்சு ஒரு அமைதியான புகலிடத்தை கண்டறிய மிகவும் பாதுகாப்பாக இருந்தது. சுற்றி ஒரு கவனமான பார்வையை எறிந்த பிறகு அசிங்கமான வாத்து குஞ்சு சதுப்பு நிலத்தின் அப்பால் நகர்ந்து இருபுறமும் தடித்த நாணல்களுடன் உள்ள வழிகள் வழியாக நீந்தியது. சில நேரங்களில் பிசுபிசுப்பான சேற்றின் வழியாக நொண்டி நடந்தது. பயணத்திற்கு கோனியக் முடிவு இல்லாதது போல தோன்றியது. பிறகு சூரியன் மறையும்போது வாத்து குஞ்சு அருகில் ஒரு குடிசையை கண்டது. சோர்வாகவும் பசியாகவும் மிகவும் பயந்தும் அந்த ஏழை சிறிய வாத்துக்குஞ்சு இரவுக்காக புகலிடம் தேடி குடிசைக்குச் செல்ல தீர்மானித்தது. குடிசையில் வசித்த வயோதிக பெண் ஏழையாக இருந்தாலும் அன்பானவர். அசிங்கமான வாத்துக்குஞ்சு மீது இரக்கம் கொண்டு அவள் அதை தன் பூனை மற்றும் கோழியுடன் சாப்பிட அனுமதித்தாள் மற்றும் நெருப்பின் அருகே அதற்காக புல்லால் ஒரு படுக்கையை அமைத்தாள். ஆனால் பூனையும் கோழியும் வாத்துக்குஞ்சு மீது அன்பற்றவர்களாக இருந்தனர். எனவே அது மீண்டும் சாலைக்குச் சென்றது. விரைவில் அது ஒரு பெரிய காட்டுக்கு வந்தது. அங்கே அது அழகான குளங்கள் மற்றும் ஒரு நதியை கண்டது. அங்கே அது அதன் இதயம் திருப்தியடையும் வரை நீந்த முடிந்தது. அது மிகவும் அசிங்கமாக இருந்ததால் வேறு எந்த பறவையும் விலங்கும் நட்பாக இருக்கவில்லை. ஆனால் அது தனிமையிலிருந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மேலும் அந்த இனிய இடத்தில் கோடை முழுவதையும் கழித்தது. குளிர்காலம் அதன் பனிக்காற்றுகள் மற்றும் கொடூரமான குளிருடன் வந்தது. ஒரு மாலை குளிர்ச்சியில் நடுங்கிக் கொண்டிருந்த அசிங்கமான வாத்துக்குஞ்சு உன்னதமான அன்னப்பறவைகளின் கூட்டம் தலைக்கு மேலே பறப்பதைக் கண்டது. அவை எவ்வளவு அழகாக தோன்றின! ஓ, தான் அவற்றைப் போல் இருக்கக்கூடுமானால்! குளிர்காலம் மேலும் கடுமையாக ஆகும்போது ஒரு தயாள குணம் கொண்ட விவசாயி அதன் மீது இரக்கம் கொள்ளாவிட்டால் வாத்துக்குஞ்சு நிச்சயமாக இருந்திருக்கும். விவசாயி வாத்துக்குஞ்சை தன் கோட்டுக்குள் வைத்து வீட்டிற்கு எடுத்துச் சென்றார்.
பண்ணை வீட்டில் நெருப்பின் வெப்பமும் விவசாயியின் மனைவியின் கருணையும் அதன் உயிரை காப்பாற்றியது. குழந்தைகள் அதை தங்கள் செல்ல பிராணியாக்கிக் கொண்டனர். மேலும் அதன் வாழ்க்கையில் முதல் முறையாக அசிங்கமான வாத்துக்குஞ்சு மகிழ்ச்சியை கண்டது. அது குளிர்காலம் முழுவதும் பண்ணையில் தங்கியது மற்றும் வசந்தம் வந்தபோது வாத்துக்குஞ்சு தன் சிறிய இதயத்தில் ஏதோ வீங்குவதை உணர்ந்தது. அது தன் இறக்கைகளில் ஒரு புதிய சக்தியை உணர்ந்தது. அது சோர்வடையாமல் மைல்களுக்கு மைல்கள் பறக்க முடியும் என்று அதற்கு கூறியது. தன் இறக்கைகளை விரித்து வாத்துக்குஞ்சு வானத்தில் எழுந்து பறந்தது. மேலும் அது தனக்கு கீழே ஒரு ஏரியை காணும் வரை பறந்தது மற்றும் ஒரு அழகான குதிப்புடன் தண்ணீரில் இறங்கியது. அது தன் இறகுகளை சீர்படுத்திக் கொண்டிருந்தபோது 3 அழகான அன்னங்கள் அதன் அருகில் மிதந்து வந்தன. தான் அவற்றைப் போல் இருக்கக்கூடுமானால் என்று அது எவ்வளவு விரும்பியது. தன் மனதில் அது ஒரு அசிங்கமான வாத்துக்குஞ்சாக வாழத்தகுமா என்று யோசித்தது. அன்னங்கள் அதன் அசிங்கத்தை பார்த்து கேலி செய்யும் என்று அது உறுதியாக உணர்ந்தது. ஆனால் அவை அதை சுற்றி வட்டமிட்டு நட்பான குரல்களை கொடுத்தபோது அவை அதை விரும்புவது போல் தோன்றியது. அது மிகவும் கூச்சப்பட்டு தன் தலையை தொங்கவிட்டது. ஆனால் நில்! தண்ணீரில் பிரதிபலிக்கும் இந்த அழகான பறவை யார்? அதை சுற்றியுள்ள அன்னங்களைப் போலவே நீளமான கழுத்து மற்றும் வெள்ளைத் தூவிகளைக் கொண்ட ஒருவர். அதுவாக இருக்க முடியுமா? ஆம், அது அதன் சொந்த பிரதிபலிப்பு. அது ஒரு அன்னம். அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. தண்ணீரில் சுற்றி சுற்றி வந்தது. அதன் பெரிய இறக்கைகளை அடித்து அதிலிருந்து நீர்த்தெளிப்புகள் எழுந்து வசந்த கால சூரியனில் ஒரு வானவில்லை உருவாக்கின. விரைவில் புதிய அன்னத்தை பற்றிய செய்தி சுற்றி பரவியது. மரங்களின் கிளைகளில் அமர்ந்திருந்த சிட்டுக்குருவிகள் தங்கள் புகழ்களை சிணுங்கின. காட்டு வாத்துகள் அமைதியான வியப்புடன் நீந்தின மற்றும் வாத்துகள் தலைக்கு மேலே பறக்கும்போது தங்கள் நல்ல விருப்பங்களை கம்பீரம் செய்தன. ஆனால் இப்போது அன்னமாக மாறிய அசிங்கமான வாத்துக்குஞ்சு தனக்கு வழங்கப்பட்ட புதிய அழகை பற்றி பெருமை பேசவில்லை. வீண் பெருமை கொள்வது முட்டாள்தனம் என்று அதுக்கு தெரியும். ஆனால் அதன் கடந்த கால துன்பங்கள் அதன் புதிய மகிழ்ச்சியை இன்னும் இனிமையாக்கின. நீதி உண்மையான அழகு மற்றும் கருணை வெளிப்புற தோற்றத்தை விட ஒளிரும்.